இது சேலை, க்ரீன் கலர் சேலை. இந்த சேலையை பார்க்கும்போது சாதாரண நூல் புடவை. ஆனால் அந்த நூல் புடவையினுடைய அர்த்தமே ஒரு தனி அர்த்தம். என்ன அர்த்தம்னா, எங்கள் அம்மா வளர்த்ததை விட எங்கள் அண்ணி என் மேலே ரொம்ப பாசமாக இருந்தாங்க. எங்கள் அண்ணன் கூட அவ்வளோ பாசமாக இல்லை. எங்கள் அண்ணன் ரொம்ப தனி டைப்பு. அது என்ன சொல்கிறதுன்னு, ரெட்டு டைப்பு. எங்கள் அண்ணி எப்போயுமே என் மேலே, நான் கல்யாணம் பண்ணிவிட்டு எங்கள் அண்ணி வந்து 69 66 எங்கள் அண்ணி வந்தாங்க. அப்போலேருந்து என் மேலே பாசமாக, ரொம்பவே பரிதாபம், ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பு. என்னுடைய உண்மையான குணம் எங்கள் அண்ணிக்கு மட்டும்தான் தெரியும். எங்கள் அண்ணி என்னைய பெத்த பிள்ளைய விட ரொம்ப பாசமாக வளர்த்து, எது செஞ்சாலும் பொறுமையாக செய்யும். ரெண்டாவது, நீ செய்யறதெல்லாம் இது தப்பு, இது ரைட்டுன்னு எனக்கு புத்திமதியும் சொல்லும். எல்லாமே எனக்கு செய்யும். கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் முன்கோபம். யாருக்கிட்டையும் ஏதாச்சும் கோபப்பட்டுச்சுன்னா பட்டுன்னு எடுத்தெறிஞ்சு பேசாமல் அந்த இடத்த விட்டு ஓடிப்படும் பசம்பளூர். அப்படியாப்பட்ட எங்கள் அண்ணியோட புடவைய நான் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன்னா, என்னத்துக்கு எடுத்துகிட்டு வந்தேன் தெரியுமா? இது தெய்வத்தை பார்க்குறா. எங்கள் அண்ணியோட புடவை எனக்கு தெய்வத்தை பார்க்குறா. எப்போ நான் புடவை எடுத்து அடுக்கும்போது இந்த புடவை என் கையில் வந்ததுன்னா எனக்கு அழகையும் வந்துடுது, என்னுடைய அண்ணியோட பாசமும் வந்துடுது. ரெண்டாவது, எங்கள் அண்ணி என் கூட இருக்கிறாப்புலையும் இருக்குது. ஏன்னா எங்கள் அம்மா ஞாபகம் அவ்வளோ இல்லை, எங்கள் பாட்டி, எங்கள் அப்பா பெற்ற பாட்டியோட ஞாபகமும், ரெண்டாவது எங்கள் அண்ணியோட பாவமும். ஏன்னா நாங்கள் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே எது சாமான் இல்லாட்டியும் வாங்கிட்டு வந்து சமைச்சு எங்களுக்கு கொடுக்கவும், எங்களை பாசமாக வச்சதும் எல்லாமே எங்கள் அண்ணி தான். காட்டுக்கு களை வெட்ட போகிறதுலேருந்து குச்சி பொறுக்கிட்டு வர்றதுலேருந்து எல்லா வேலையுமே சேவை செஞ்சாங்க. ஆனால் இப்போ இருக்க மருமகளுங்க யார் செய்கிறாங்க? அதெல்லாம் இல்லை. அவ்வளோ பாசமாக எங்கள் அண்ணி எங்களை வளர்த்தாங்க. அந்த பாசத்தில் தான் இந்த புடவை நான் எடுத்துகிட்டு வந்து தெய்வமாக நான் நினச்சி கும்பிட்றது. நன்றி.